அனைத்தவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில பேர் கோவிலுக்கு போனா, உடனே அவங்க கண்ணில தண்ணி வர ஆரம்பிச்சுடும். இல்ல சில பேருக்கு உடல் எரிச்சலா இருக்க ஆரம்பிச்சுடும். அது ஏன்? அப்படிங்கிறதா தான் நான் பார்க்க போறோம். அறிவியல் பூர்வமா அப்படிங்கிறத விட ஆன்மீக ரீதியா, அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா கோவிலுக்கும் போறோம், வர்றோம். அதுல எந்த ஒரு பெரிய மாற்றமும் இருக்காது. சாதாரணமா நம்ம எப்ப ரிலேஷன் வா மாலி இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்பா. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் என் வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அப்படின்னு சில பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. அது எப்படி? மற்ற கோவில்களுக்கு போனா கிடைக்காத மாற்றம். அந்த கோவிலுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா, எல்லார்னாலயும் எல்லா இடத்துலயும் வந்துட்டு அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்க முடியாது. கட்டாயம் நம்ம உடல் அமைப்புக்கு தகுந்த மாரி, அல்லது அந்த கால சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு அப்படின்னு நம்ம உணர்ந்த மாரி இருக்கும். யாரோ நம்மள வந்துட்டு நெருங்கி நிக்கிற மாரியோ, அல்லது உடல்ச்சில் இருக்கிற மாரி, இந்த மாரி அனுபவங்கள் எல்லாம் வந்து ஏற்படும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல போகும்போது தான், நம்ம கண்ணில வந்துட்டு தண்ணி வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இறை ஆற்றல் எல்லா கோவில்லயும் இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு எல்லா கோவில்லயும் இருக்கும். நம்ம மனம் ஒரு நிலப்பட்டிருக்கு. அது நம்மனால உணர முடியுது. அப்படின்னா உடல் சிலிர்ப்பு ஏற்படுது. கண்ல ஏன் தண்ணி வருது? அந்த ஆற்றல் அங்க அதிகமா இருக்கு. நீங்க உணர்ந்துருங்க. உணர்ந்ததுக்கு அப்புறமா அந்த எனர்ஜி உங்களோட கனெக்ட் ஆகுது. உங்க மனசோட அது வந்துட்டு ஐக்கியமாகுது. உங்க உடல், உங்க சூட்சமம். உடல்ல வந்துட்டு அந்த இறை ஆற்றல் வந்துட்டு தாக்கத்த ஏற்படுத்துது. உங்க உணர்வை நீங்க இழந்துருங்க. நம்ம அழுகணும்னால் அழுக மாட்டோம். பார்த்துக்கொண்டே நிப்போம். இறைவனை பார்த்துக்கொண்டே நிப்போம். அவருடைய அழகலை மெய்மறந்து நின்றும். அதுதானே அங்க நடக்கக்கூடிய விஷயமே. நம்ம சூட்சமம் உடலை விட்டு நமது நினைவானது நீங்கி விடுகிறது. என் உடலை பற்றிய கவலையே அந்த இடத்துல இல்லாமாக்கிடுது. அப்ப அந்த இறையாற்றல் என்னுள் இறங்கும் பொழுது, என்னை அறியாமல் என் கண்ணிலிருந்து நீர் வர ஆரம்பிக்கின்றது. இத பெருமாளா அனிச்சை செயல்ன்னு நம்ம சொல்லுவோம். நமக்கே தெரியாமல் நடக்கிறது. கால்ல முள்ளு குத்துச்சுன்னா, டக்குனு கால எடுக்கிறது, கண்ண சுமிட்றது. இந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணில தண்ணி வர்றது, இது எல்லா கோவில்கள்லயும் உங்களுக்கு நடக்காது. உங்களுக்கு விருப்பமான கோவில். நீங்கள் எது மனசுக்கு நெருக்கமா நினைக்கிறீங்களோ, அல்லது எந்த இடத்துல அதீத ஆற்றலை உணர்ந்திருக்கிறோ, அந்த கோவில்ல தான் நடந்திருக்கும். திரும்பாலும் அந்த கோவிலை வாழ்க்கையில எப்பவுமே தவற விட்டுறாதீங்க. ஏன்னா, அங்க போய் வைக்கின்ற வேண்டுதலானது கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறும். அதுக்காக ஒவ்வொரு வரைக்கும் போறப்ப எனக்கு கண்ணுல தண்ணி வரலன்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா அப்படின்னா, சில நேரத்துல நம்ம உடலானது சமநிலை இல்லாமல் இருக்கும். நம்ம மனதில ஒரு குழப்பம் ஏற்படுத்தியிருக்கும். முதல் முறையா நீங்க பார்க்கிறீங்க. உங்க கண்ணில நீர் வருதுன்னா, நீங்க அவங்களோட 2 கலந்துட்டீங்க. அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளுக்குள்ள இறங்கிருச்சுன்னு அர்த்தம். உங்கள வந்துட்டு எளிதில அந்த எனர்ஜி அடைஞ்சுடுவோம். அந்த மாரி கோவில்களுக்குல்லாம் போனீங்கன்னா, கட்டாயமா நீங்க மனமுறைக்கு வேண்டிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ, அந்த இடத்துல நீங்க கோரிக்கையா வைக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது, கட்டாயம் அந்த இறைவன் வந்துட்டு, அந்த திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு நிறைவேத்தி வைப்பார். அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டது. இந்த மாரி பலருக்கும் பல அனுபவம் இருந்திருக்கும். உங்கள்ல யார் யாருக்கு, எந்த கோவில்ல இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நெனச்சு பாருங்க. ஞாபகம் இருந்தா, எல்லாத்தையும் கீழ கமெண்ட்ல பகிர்ந்துக்கங்க. ஏன்னா, அந்த மாரி கோவில்களுக்கு மத்தவங்களும் போவதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். இரையாற்றலை உணரணும் என்று நினைப்பவர்களுக்கு அதுவும் ஒரு சந்தர்ப்பமாக அமையலாம். ஞாபகம் இருந்தால் எல்லாவற்றையும் கீழ கமெண்ட்ல பகிர்ந்துக்கங்க.